வாங்க. விதியோட விளையாட்டை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த கடவுளோட விளையாட்டை பத்தி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நான் கேள்விப்பட்டுக்கிறேன். அதை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன். சோ வழக்கம் போல 2 கதை சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிருக்கேன். ஒரு நாள் நம்ம ஆண்டி ஒருத்தவங்க அதிகமா சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அட்மிட் ஆகி அவங்க ஆபரேஷன்லாம் நடந்து இருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி கடவுள் வந்து நிக்கிறாரு. வந்த உடனே நம்ம ஆண்டி கேக்குறாங்க, கடவுள் அவ்வளவுதானா, நான் முடிஞ்சதே என் கதை அப்படின்னு கேட்க கடவுள் சொன்னார், இல்லம்மா உனக்கு இன்னும் 40 வருஷம் 7 மாசம் 10 நாள் இருக்கு, நீ கவலைப்படாத, நீ பொழிச்சுப்ப, ஏன் உட்காரு அப்படின்னு கடவுள் மறைஞ்சு போயிடுறாரு. மறைஞ்சு போன உடனே நம்ம ஆண்டி என்ன பண்றாங்க, ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு நல்லாயி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி கடற்கடன்னு ஹாஸ்பிட்டல் வராங்க. வந்து டாக்டர் எனக்கு இந்த நசுக்குன மூக்க கொஞ்சம் நேராக்கி கண்ணை பெருசாக்கி உடம்ப கொஞ்சம் அப்படியே குறைச்சி ஐஸ்வர்யா ராய்க்கு அத்தை பொண்ணு மாதிரி ஆக்கி விட்டுருங்கன்னு சொல்றேன். டாக்டரும் அவருக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் பண்ணி அவங்களுக்கு ஒரு மாதிரி அத்தை பொண்ணு மாதிரி இல்லைனாலும் ஒரு நல்ல பொண்ணா ஆக்கி விட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நடந்து வெளில வந்தோடனே எல்லாரும் ஆண்டியை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஆண்டி சரி நம்ம கேஷுவலா நடந்து போவோம்ட்டு நடந்து ரோட்ல கிராஸ் பண்ண வந்து சறுக்குன்னு ஒரு கார் அடிச்சதுல ஆண்டி சொர்க்கத்துக்கே போயிடுறாங்க. போய் நம்ம ஆண்டி கேக்குறாங்க கடவுளை பார்த்து, கடவுள் ஏன் இன்னும் எனக்கு 4 இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்க, ஆனா நீ ஏமா அது, நான் வேற யாரும் நினைச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன், சரி கவலைப்படாத விடு. ஹரின்னு ஒருத்தர் அடிச்சு நொறுக்கினே போறாரு. ஆனா நொறுக்கினே போறாருன்னு பார்த்தா வீட்டுல இருக்கிற வீட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கினே போறாரு. ஏன்னா அவருக்கு அதான் வேலை. இப்படி ஒரு நாள் நொறுக்கிட்டு வீட்டுக்கு போலான்ட்டு கிளம்பும் போது ஆம்பளையா இருந்தா அங்கேயே நில் அப்படின்னு ஒரு குரல். அதை கேட்டு நம்ம ஹரி அப்படி நின்னுறாரு. நின்ன உடனே அவருக்கு முன்னாடி இந்த செவுரு தானா கீழே விழுந்து உடனே நம்ம ஹரி இப்பா எப்படியோ தப்பிச்சிட்டோம்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல போய் அதை பத்தி யோசனையா இருக்கும் போது திரும்பி அந்த குரல் ஆம்பளையா இருந்தா அடுத்த பஸ்ல போடா அப்படின்னு சொல்லுது. ஆனா இதுன்ட்டு சரி அடுத்த பஸ்ல போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணி அடுத்த பஸ்லயும் போறாரு. போயினே இருக்கிறப்ப அந்த முன்னாடி போன பஸ் கவுந்து குப்புற கிடக்குது. அதை பார்த்து யோசிச்சுனே இருக்கிறப்ப நான் தான் காக்கும் கடவுள் கந்தசாமி அப்படின்ட்டு நம்ம கடவுள் என்ட்ரி கொடுக்குறாரு. இதை கேட்டு ஐயா ஜாலின்னு சொல்லி துள்ளி குச்சிக்கினேன் போடா இதுக்கப்புறம் கடவுளை நம்ப பக்கம்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போறாரு. ஒய்ஃப் கிட்ட போய் சண்டை வாங்கலான்ட்டு சண்டை வாங்குறாரு. சண்டை வாங்கின டைம்ல ஒய்ஃப் என்ன பண்ணிடுறாங்க, உடனே சுத்தி தூக்கி அடிச்சிடுறாங்க. அடிச்சு உடனே அந்த கடவுளும் காப்பாத்துல சுத்தி வந்து மண்டில வந்து அடிச்சிருது. மண்டில அடிச்ச மயக்கத்துல அடுத்த நாள் காலையில திரும்பி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. பஸ் ஸ்டாண்ட்ல போறப்ப திரும்பி நம்ம குரல் கேக்குது, ஆம்பளையா இருந்தா இந்த பஸ்லயே போ. யோ கடவுள் நேத்து எங்கேயா போனேன் அப்படின்னு ஹரி கேட்க நம்ம கடவுள் சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த காக்கும் கடவுள் நான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் யார்கிட்ட போவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா நேத்து என்ன என் ஒய்ஃபு நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. So the moral of the story is நான் சொல்ல போறது இல்ல, நீங்களே கமெண்ட்ல போய் சொல்லிடுங்க. ஓகே.